ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போ சாதாரணமாக வீடியோ போடலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஒரு வீடியோவா எப்படி இத்தனை பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் 5 வருஷமாக இந்த யூடியூப் ரன் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தேன். இப்போல்லாம் ஷார்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் ரீல்ஸு ஷார்ட்ஸ் போட்டு வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றிக்கிறீங்க. நான் யூடியூப் வரும்போதெல்லாம் எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோலாம் கிடையாது. ஒன்லி ஒன் வீடியோ, லென்த் வீடியோ மட்டும்தான். அதுவுமே 8 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ போடணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபராக உருவாக்கினேன். அப்போவே 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ வந்துருச்சு. நிறைய பேர் வந்து ஈஸியாக சப்ஸ்கிரைபர் 1 லேக் கொண்டு வந்துடுறீங்க. அப்போல்லாம் 1 லேக் கொண்டு வரதே எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இந்த என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பார்க்கலாம், மீண்டும் சந்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஜூலை 15. இன்னிலேருந்து யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே ஆப் செதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளாவே இந்த நியூஸ் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு கூட நியூஸ் போட்டாங்க. இனிமேல் அந்த குறிப்பிட்ட சேனலுக்கு வந்து ரெவன்யூ வராது, இன்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி யூடியூப்ல வருமானம் வரலன்னு ரெடி பண்றது, வருமானம் வராதா? அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நியூஸ் அப்படித்தான் வருது. இப்போ பாரு, இன்னைக்கு நான் காலையிலேருந்து போட்ட வீடியோ எதுக்குமே ஆடு வரல, ஒன்றும் வரல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ நிறைய பேருக்கு குழுன்னு இருக்குது. ஒரு சிலர் வந்து கமெண்ட்லேயே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு கமெண்ட் போட்ட வீடியோவில் ஒரு பாப்பாவா ஒரு பையனா பிள்ளையான்னு தெரியல வந்துட்டு, நியூஸ் பாருங்கண்ணா, அன்னிலேருந்து உங்களுக்கு வருமானம் வராது, வேலைக்கு போங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரைட்டு, நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நான் வேலைக்கு போகாததுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரெண்டாவது வந்து நான் என்ன படித்து டிகிரி வாங்கிக்கிறேன்னா, எனக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இருக்குதா, இல்லை ஒரு நல்ல ஜாப் இருக்குதா? எனக்கு ஒரு மாதம் இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 30,000 ரூபா இல்லாமல் குடும்பத்தை ரன் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை. உடனே வருவீங்க, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் 10,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு, நாங்கள்லாம் குடும்பம் நடத்தலையா? நடத்தலாம், நாங்களும் தான் நடத்தணும். நாங்களும் வந்து யூடியூப் வரக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதமே 8,000 7,000 சம்பாதிச்சிருக்கிறோம். அதுலேயே நாங்கள் குடும்பம் நடத்தியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ என்னன்னா, நீங்கள் 10,000 ரூபாயில குடும்பம் நடத்துறதுனால எல்லாருமே 10,000 ரூபாயில குடும்பம் நடத்தணுமா அப்படி கேட்குறேன் நான். இல்லை, எங்களுக்கு என்ன 10,000 தான் இருக்குது, நாங்கள் திருடவா போகிறோம், இல்லை கொள்ளை அடிக்கிறோமா, என்ன பண்ணுறோம்? நாங்கள் யூடியூப்ல வீடியோ போடுறோம், யூடியூப்காரங்க எங்களுக்கு காசு தந்தாங்க, நாங்கள் அதை வச்சு இது பண்ணோம். பாருங்கள், இந்த வீட்டுக்கு வந்து வாடகை கூட இவ்வளோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வாடகை மட்டுமே 10,000 ரூபா. இப்போ வந்து நான் யூடியூப்ல வரல, சம்பாதிக்கல அப்படின்னா உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த பொருட்களெல்லாம் வாங்கியிருக்கவே மாட்டோம். இப்போ வந்து இப்போவும் கூட நாங்கள் வந்து இடையில சரி கம்முன்னு ஒரு 3,000 2,000 வீட்டுக்கு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தோம். ஆனால் பொருட்கள் வந்து பத்தாது. இந்த முதல்ல ஒரு வீட்டில் இருக்கிறப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மு தான் இருக்கும். கிச்சன் ரூமில் இருக்கிற அத்தனை பொருளை எடுத்து உள்ளே ஓட்டோம்னா அந்த ட்ரம்மு வழியாக தான், ஒரு சின்ன ட்ரம்மு தான், அது வழியாக நம்பிக்கை அவ்வளோதான். அப்புறம் ஒரே ஒரு கட்டல், 4 கட்டப்பை துணி, அவ்வளோதான். துணி, பீரோ கூட கிடையாது. அடுப்பு, அவ்வளோதான். இது இவ்வளோதான் எங்கள் பொருள். அப்புறம் பைக்கு, அவ்வளோதான். வேற என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளேயே நாங்களாம் இருந்தவங்க தான். எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சிலர் அப்படியே இருப்பாங்க, அதுலேயே இருப்பாங்க, காசை வந்து மிச்சம் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து சிக்கனமாக இருப்பாங்க. போது இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனமாக இருப்பாங்க. 5 விரல் ஒரே மாதிரி இருக்குதா? இப்போ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இன்னொருத்தனால இருக்க முடியாது. என்ன மாதிரி வந்து அவங்களால இருக்க முடியாது, அவங்க இருக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து இது எதை சொல்லிட்டு இருக்கீங்க, நியூஸாக தான் போயிட்டு இருக்குது. நீங்க பக்குன்னு இருக்குது. ஒரு வலி நெஞ்சு வலி வந்துருமா? எதுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? சரி, நீங்க அப்படி சொல்றீங்களா? இப்போ நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு இதாச்சு? 5 வருஷம் ஆச்சு. ஒரு 2-3 வருஷமா தான் நல்லா இன்கம் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம வேலைக்கு தானே போயிட்டு இருந்தோம். ஆமா, அதை வச்சு ஓட்டணும்ல. யூடியூப் ஓபன் பண்ணியுமே ஒரு 2 வருஷமா வேலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த யூடியூப் வருமானம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாதா? அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே. எப்படி இருந்தாலும் இருக்கிறத வச்சு வாழ கத்துக்குவோம் நாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக போய் திருடுறதோ கொள்ளையடிக்கிறதோ அடுத்தவங்களை ஏமாத்துறதோ எதுவுமே பண்ண மாட்டோம். யூடியூப்ல வந்துச்சுன்னா வருமானம் வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். வள்ளினாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ கம்பெனிக்கே போகிறோன்னா கம்பெனிக்கு போகலாம், ஆனால் அந்த சம்பளமெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது. போய் மாங்குன்னு தைச்சாலுமே, அப்படியே தைச்சாலும் சரி 30 நாள் 30 நாளில் 4 நாள் லீவ் போயிருக்குங்களா, 25 நாள் வேலை இருக்குது கம்பெனியில். அந்த 25 நாளுமே முழுக்க சம்பளம் வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. 25 நாள் வேலைக்கு போகிற மிஞ்சி போனால் ஒரு 800 ரூபா எஸ்ஸை சம்பாதிக்கலாம். 800 ரூபா அவ்வளோதான் வரும். 800 ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சு? 16,000 20,000 மச்சான். அந்த 20,000 முழுசா வருமானு தெரியாது.
அதுலயுமே 5 நாள் வேலை இல்லாம போகு, அப்புறம் 10 நாள் கூட வேலை இல்லாம போகு. எஸ்இஎம்லலாம் அந்த தீபாவளி டைம்ல இந்த மாசம் தீபாவளின்னா போன 2 மாசத்துக்கு வேலையே இருக்காது. ஆமா, நாங்களே கல்யாணம் முடிச்ச புதுசுல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி சமயத்துல எங்களுக்கு வேலையே இல்ல. ரொம்ப டிமாண்டா இருக்கு. டெய்லி ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம லைன்ல தைச்சிட்டு இருப்போம். திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு நாள் லேட்டா வருவான். நம்மளுக்கு டார்கெட் பண்ணிடுவாங்க. இவன் இன்னைக்கு லேட்டா வந்துட்டான் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அப்படியே பார்ப்பாங்க. இன்னொரு நாள் லேட்டா வரும்போது டக்குன்னு இன்னொரு ஆளை தூக்கி மாத்தி எம்எஸ்னுக்கு மாத்தி விட்டுருவாங்க. வந்து கேட்டோம்னா, நீ ஏன் லேட்டா வந்த? நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு வா வேலைக்கு அப்படிம்பாங்க. இப்ப நாளைக்கு போனா அவன் அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்குவான். இப்படி ஒரு 2, 3 நாள் போகுது. அப்புறம் வேற லைன் மாறினாலும் வேற லைன்ல வந்து ஏன் ஆளை எதுக்கு தைக்கிறதுக்கு உட்கார வச்சுக்கிறீங்க கேட்பாங்க. எத்தனை பாலிடிக்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா கம்பெனியில? நீ சும்மா ஈஸியா சொல்லிடுற வேலைக்கு போனோம். ஒப்பனா சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு வேலைக்கு வச்சுட்டு என்னை கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாசம் 40,000 கொடுக்குறவா? இன்னும் வேலை இருந்து நாங்க போகாத மாதிரி பேசிட்டு, வேலை இருந்தாலும் சரி, வேலை ஒரு நல்ல ஒரு ஜாப் இருந்தா, இல்லைன்னா எனக்குன்னு ஒரு இடம் வீட்டுல இப்போ பூர்வீக சொத்து, தாத்தன் சொத்து, பாட்டன் சொத்துன்னு கிடக்குதே, காடு ஏக்கர் ஏக்கரா வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி தோட்டங்காடு இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு நல்ல வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், யூடியூப் பக்கமே நான் வரமாட்டேன், வீடியோவும் போட மாட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ரீசெண்டா இந்த 2 மாசமால சரியா வீடியோ போடல. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. ரொம்ப என்னடா நம்ம அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, என்னடா போட்ட வீடியோவே போட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் நிறைய மைண்டுக்குள்ள எனக்கு ஓடிட்டு தான் இருக்குது தெரியுங்களா. நேத்து கூட காயத்ரிட்டு கேட்டுருக்குறேன், ஏன் காயத்ரி பண்டுக்கு எவ்வளோ இன்னும் கட்ட வேண்டியது இருக்குது, சீட்டு பணம் எப்போ வருது, இந்த மாசம் வருதா அடுத்த மாசம் வருதா, வீட்டு வாடகைக்கு 10,000 வந்து இப்போ வீட்டு வாடகை 10,000 கொடுக்கணும். எத்தனை மண்டையில ஓடிட்டு இருக்கு தெரியுமா. எல்லாத்தையும் நான் தான் சமாளிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஏதாவது காசு கொடுன்னு கேட்கறேன்னா, இல்லை ஏதாவது வேலைத்தனம் பண்றாங்களா? இல்ல வீடியோ போடுற ஏதோ முன்ன மாதிரிலாம் வியூஸ் போறதுல கொஞ்சம் வியூஸ் தான் போகுது, கொஞ்சம் வருமானம் தான் வருது, பரவாயில்ல. அதுக்குள்ளேயே நான் வந்து நம்ம சீட்டு பணம் மட்டும் ஒரு 5-6 மாசம் மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது. வண்டி புக்கும் வச்சிருக்கிறேன், செல்போனும் டியூ அடமானத்துக்கு தான் எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு இருக்குது. இது ஒரு 6 மாசம் மட்டும் எப்படியே ஓட்டிட்டுனா அதுக்கப்புறம் கடன் பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்லி என் மண்டையிலையும் நிறைய ஓடிட்டு இருக்குது. சரி, நம்ம ஒரு வித்தியாசமா வீடியோ போட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா ஒன்று அடிச்சு சொல்றேன், என் சேனலுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எங்களுதெல்லாம் ஓன் கண்டென்ட் வீடியோ. யார் யாருக்கு வீடியோ வருமானம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடுறது, ஏஐ டெக்னாலஜி இருந்துச்சு, ஏஐ மூலியமா வீடியோ போடுறது, இந்த 2 பேத்துக்கு தான் பிரச்சனை சரிங்களா. அடுத்தவங்க மியூசிக் பயன்படுத்துறது, அடுத்தவங்க வீடியோ எடுத்து போடுறது, முகம் காட்டாம வீடியோ போடுறாங்களா அவங்களுக்கு, அப்புறம் ஏஐ மூலியமா அந்த கிராஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் வீடியோ போடுறாங்களா அவங்களுக்கு, கிராஃபிக்ஸ் பண்ணி போட்டோஸ் ரெடி பண்ணிடுறாங்க. இப்போ ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அந்த போட்டோஸ் தான் வருது. எல்லாம் இந்த மண்ணிலேயே ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிற மாதிரி இப்போ கிராஃபிக்ஸ் பண்றாங்க, பச்சை மிளகாயிலேயே மயில் வரைகிற மாதிரி. அப்புறம் ஒரு தாத்தனும் கிளவியும் குறை வச்சுட்டு 3 குழந்தை இப்படி கிராஃபிக்ஸ்ல வச்சுட்டு எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் குழந்தை பிறந்திருக்குதுன்னு பில்டப். அந்த கிழவி குழந்தை பிறந்திருக்கு, நம்ம அதை கிராஃபிக்ஸ்ல மாத்துறாங்க. அந்த மாதிரி கிராஃபிக்ஸ்ல போடுறவங்களுக்கு யூடியூப்ல வருமானம் வராது. ஃபேஸ்புக்லலாம் எப்பவும் போலதான் வரும், பிரச்சனை இல்லையா. ஆனா ஃபேஸ்புக்கை பத்தி யாருமே சொல்லித்தரக்கு யாரும் இல்லை, அதை பத்தி முழுமையா இன்னும் யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன். வேலைக்கு போன அதிகமாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். எனக்கு சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. சேரீ பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இளம்பிள்ளையில் போய் எடுத்துட்டு வந்து பண்ணி பார்க்கலாம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்குது. எங்கள் குடும்பத்தை எனக்கு பார்த்துக்கிட்டு தெரியும். நான் இன்னைக்கு சீட்டுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை கொடுங்க, வீட்டுக்கு வாடகை கொடுக்க பணம் இல்லை கொடுங்கன்னு சொல்லி யாராவது நான் கேட்குறேன்னா, எதுக்கு இந்த கமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க? வேலைக்கு போ அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது நான் ஒரு பைசா நான் கேட்குறேன்னா, என்னால் முடிஞ்ச வீடியோ போடுறேன், அதுக்கு எண்டான பணம் என்னமோ எனக்கு யூடியூப் தருது சரியா. அது போதும் எங்கள் வாழ்க்கைக்கு. வேற இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. குடித்தங்க எங்கேயும் கேட்பீங்க, குடித்தங்க தூங்கிட்டு இருக்கிறான். சரி, அந்த கேப்பில் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் போயிடுச்சுன்ட்டு இப்படி உட்காந்து அப்படின்ட்டு அழுக மாட்டேன் சரிங்களா. அதுக்குண்டான ஐடியா நானும் பண்ணுவேன். எப்படி பொழைக்கும்னு தெரியும். இத்தனை 33 வயசு ஆகுது, இந்த 3 வருஷமா தான் எனக்கு யூடியூப்ல வருது. 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் 12 வருஷம் நான் வேலைக்கு போய் நான் சம்பாரிச்சு வாழலையா? யூடியூப் நம்பிதான் வாழ்ந்தாங்களா? இதுக்கு மேலே எங்களுக்கு எப்படி வாழணும், என்ன பண்ணணும்னு எல்லாம் தெரியும். நாங்க அதை பார்த்துப்போம் சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குண்டான வழி ஆண்டவன் கொடுப்பான். எல்லாத்தையும் ஒரு சோதனை வந்து கொடுக்குறாங்கன்னு ஆண்டவன், அதுக்கு பின்னாடி ஒரு சாதனை ஆகலாம் அப்படிங்கறதுக்காக சோதனை கொடுக்கறது சரிங்களா. வீடியோ பாருங்க, பிடிச்சிருக்குதா பாருங்க, பிடிக்கலையா இக்னோர் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு பார்த்து அப்படி ஒன்று நீங்க வந்து மனசு கஷ்டப்பட வேண்டாம்.
எங்களை பிடிச்சி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தா போதும், அவங்க கமெண்ட் பண்ணால் போகுது. எல்லாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிகள். friends. ஓகே, இது ஒரு சின்ன அப்டேட்டு. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை. பாய்.